எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து இது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம கடையில் வாங்குற எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஸோ இந்த பின்னை வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ 3 பின் டாப்பை போட்டு நான் வந்து ப்ளக்கை ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 2 எரியுது. ஸோ இப்போ நான் வந்து ப்ளக்கை வந்து அதில் கொடுக்குறேன் பாருங்கள். டெஸ்ட்டில் அதில் செக் பண்ணால் ரைட் சைடு பேஸ் வரணும்னா வரல. சுவிட்ச் கண்ட்ரோல்லாம் இல்லை. இப்போ எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து சுவிட்ச் போட்டாலும் போடலனாலும் ஆஃப் பண்ணியிருக்கு பாருங்கள். இதான் சப்ளை வருது. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம்னா வரக்கூடாது சப்ளை. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் சப்ளை வருது. ஸோ இது வந்து ரிலே. ஸோ ஏதாச்சும் ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகிறக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ பட் அதுவுமே ட்ரிப் ஆகல. இப்போ வந்து இதை வந்து பிரிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்தா உள்ளே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒயர் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். எல்லாமே கொசன்னு இருந்துச்சு. அது சின்ன ஒரு மெல்லிசான ஒயர் தான் போட்டிருக்காங்க. தாங்குமா என்னன்னு கூட தெரியலை. பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சி போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து ரிலே ஓவர்லோட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகிறதுக்கு இதை வந்து நியூட்ரலில் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலில் ட்ரிப் ஆகாது. ஃபேஸில் கொடுத்தா தான் வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இது மாதிரியான ஃபால்ட்லாம் வந்து இங்கேருந்து செஞ்சு வரும்போதே இது மாதிரி செஞ்சு வருது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த சுவிட்சு எல்லாமே கூட நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம போர்டை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா சாக்கெட் எல்லாமே கழட்டிட்டேன். இதில் வந்து டெஸ்டர் வச்சு இந்த ஸ்க்ரூ ரெண்டையும் கழட்டிங்க. திருப்பி போட்டு நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் செட்டாக இருக்குது. மற்றெல்லாம் உடஞ்சி போச்சு. முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த சுவிட்சு வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இது நம்ம இந்த சுவிட்சு வந்து நம்ம தனியாக கிடைக்கும். இதனால் இதில் போன சுவிட்சை வந்து நம்ம போட்டு புது சுவிட்ச் வாங்கி நம்ம அதில் அசம்பிள் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சை வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடில் நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் சுவிட்ச் வந்து தனியாக கலண்டோம். ஸோ போர்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. இதை நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம தண்ணியில் விட்டு கழுவி எடுத்துக்குவோம். ஸோ தண்ணியில் கழுவுறதுனால ஒன்றும் ஆயிராது அந்த போர்டு. ஸோ இப்போ நீங்களும் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பாருங்கள் இதில் கழட்டி வச்சிருந்த இப்போ சாக்கெட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 சாக்கெட் 4 சாக்கெட்டு அதில் ஒரு சாக்கெட் வந்து என்னால் ரெடி பண்ண முடியல. ரொம்பவுமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ 3 சாக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து 3 1 2 3ன்னு ஃபஸ்ட்டு 3 வந்து ரெடி பண்ணுவோம். ஒவ்வொன்றையும் வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்செர்ட் பண்ணி அதில் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 3மே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமையாக மாட்டுங்க. ஏன்னா வந்து அது வந்து லேசான பிளாஸ்டிக் தான். நம்ம வந்து மாட்டி கவர் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இப்போ வந்து லேசாக தான் இருக்கும். ஸோ கவர் போட்டோம் அப்படின்னா அந்த பின்னாடி வந்து இந்த பேக் சைடு கவரில் பாருங்கள் ஒரு 3 புள்ளி இருக்குது கரெக்டாக அந்த ஸ்டீல் வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ வந்து எல்லாத்துலேயுமே போட்டுருவோம். ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஸ்க்ரூ தான் இருந்துச்சு மேக்ஸிமம். அதில் 2 ஸ்க்ரூலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இருக்க ஸ்க்ரூவை மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு அதிக யூஸ் கிடையாது. இந்த சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து இண்டிகேட்டர் இல்லாதது. ஸோ இப்போ இந்த சுவிட்ச் போர்டில் இருந்தது எல்லாமே இண்டிகேட்டர் உள்ளது. ஸோ நான் வாங்கினது வந்து இண்டிகேட்டர் இல்லாதது. எதனால இண்டிகேட்டர் வாங்கலை அப்படின்னா அது வந்து சூடாகிடும். ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டு சூடாகி அந்த மேலே உள்ள நாப்பு வந்து எரிஞ்சு போயிடக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் வாங்கலை. அதனால் பழைய ஒரு இண்டிகேட்டர் சுவிட்ச் அதில் இருந்ததே வந்து நான் ஒரு கடைசியில் போட்டேன். அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம கரண்ட் சப்ளை இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்காண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் எடுத்துக்குவோம். 1 ஸ்கொயர் mm எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சீச்சு விட்டுங்க. அப்போ தான் வந்து சால்ட்ரிங் வந்து ஒட்டும் இல்லைனா ஒட்டாது. ஸோ அதனால் சீச்சு விட்டுக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் மேலே உள்ள டெர்மினல் எல்லாமே வந்து லைனாக எல்லா ஒயரையும் சீரியஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருங்க. கீழே இருக்க சுவிட்சோட கனெக்ஷனில் வந்து சால்ட்ரிங் பண்ணி சாக்கெட்டோட ரைட் சைடு வந்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். ரைட் சைடு தான் எப்போவுமே வந்து ஃபேஸ் வரும். லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல். ஸோ அதை வந்து ரைட் சைடு வந்து நான் கனெக்ஷன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து சீரியஸில் கனெக்ஷன் பண்ணிட்டு வரணும். ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த ரிலே வைக்க மறந்துட்டேன். அதனால் வந்து நான் திரும்ப கழட்டிட்டு இந்த ரிலே ஃபிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து முன்னாடியே இந்த ரிலே வந்து மாட்டிடுங்க. ஸோ ரிலேயில் தான் வந்து நம்ம ஃபேஸை இன்புட் கொடுக்கணும். ஃபேஸை இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம சுவிட்சில் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கலட்டும் போதும் சால்ட்ரிங் எடுத்துக்கிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நல்லா எடுத்துகிட்டு இடையில வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த ரிலேவில் வந்து இப்போ நம்ம சப்ளை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கார்டு என்கிட்ட பழசு அது நல்லாவே தான் இருந்துச்சு. நான் அதை வந்து அப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம இதில் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டு நம்ம இதில் 3 ஒயர் இருக்கும். ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துன்னு அதாவது சிகப்பு வந்து ஃபேஸை வந்து நம்ம அந்த ரிலேயில் வந்து கொடுத்துருவோம். பிளாக் வந்து நியூட்ரல் வந்து நம்ம நியூட்ரல் டெர்மினல் டேரெக்டாக வந்து லெஃப்ட் சைடு வந்து அடிச்சு விட்டுறணும். எர்த்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். எனக்கு எர்த்து தேவையில்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எர்த்து கிடையாது. நாங்கள் வந்து பழைய வீடு. அதனால் வந்து எர்த்து கிடையாது. அதனால் வந்து நான் எர்த்து கொடுக்கல. நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் கவனமாக யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சு. இதை வந்து நம்ம மூடி போட்டு நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக காமிச்சிட்றேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு.
ஸோ இதுக்குள்ள வந்து எவ்வளோ சின்ன ஒயர் போட்டுருந்தாங்க, இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெரிய ஒயர். இது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து லைட்டு மட்டும்தான், அதனால் அதை அப்படியே அந்த ஒயர்லேயே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து மூடியை போட்டு செக் பண்ணி காட்டும். ஸோ நீ வந்து இது நல்லா ஒர்க் பண்ணும். இது வந்து நான் வந்து இந்த சுவிட்ச் போர்டை வச்சு தான் நான் அந்த வீடியோ போட போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த சுவிட்ச் போர்டு தான். ஸோ நான் வந்து சால்ட்ரிங் ஐன் சொருகணும், அதிலே வந்து க்ளூ கன்னு போடணும். அதனால் வந்து எனக்கு ரொம்பவுமே சிரமமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுவிட்ச் போர்டு. இந்த சுவிட்ச் போர்டை நான் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சால்ட்ரிங் அயன் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ 16 வாட்ஸு. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கி ஒரு 1 மந்த் ஆச்சு, 2 மந்த் ஆச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்கின்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று வந்து சேரும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ போட்டேன், பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிச்சு. நமக்கு வேணாம் அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசியில் வந்து ப்ளக் கிடையாது, 3 ப்ளக் மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 3மே போட்டேன். இது வந்து நம்ம இண்டிகேட்டர் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா ஆன் பண்ணி சப்ளை இருக்கா என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பேஸ் வருது, லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல். சுவிட்சை மட்டும் நீங்கள் போடும்போது வந்து செக் பண்ணி போடுங்க சுவிட்சில். ஏன்னா அது சுவிட்ச் வந்து ஆன் வந்து ஒரு சுவிட்சில் வந்து மாறி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சுவிட்சை திருப்பி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.